அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன பதில் சொல்லுவீங்க? கடவுள் எங்கே இருக்கிறார்? நீங்க உங்க பதிலை நீங்க வச்சுக்கோங்க. இப்ப என்னுடைய அனுபவத்துல தமிழ்நாடு முழுவதும் பல மறை மாவட்டங்களுக்கு பயணம் செய்கிறேன். கிராமம், நகரம், எல்லா ஊர்கள்லையும் போய் இதே கேள்விதான் கேட்கிறேன். கடவுள் எங்கே இருக்கிறார்? இயேசு எங்கே இருக்கிறார்? இதை கேட்டதும் உடனே பெண்கள்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்குள்ள இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் பெண்கள் சொல்லுவாங்க, எல்லாருக்குள்ள இருக்கிறார். அப்புறம் கொஞ்சம் ஆண்கள் சொல்லுவாங்க, அவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்காரு, தூணுல இருக்கார், துரும்புல இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதில் வேடிக்கையான பதிலாக வேதனையான பதில். ஏன்னா கத்தோலிக்க மறைக்கல்வியின் போதனை இது அல்ல. பாருங்க, கத்தோலிக்க கிறிஸ்துவம் வந்து இத்தனை ஆண்டுகள் கழித்த பின்னால் அது பாருங்க, திருப்பலிக்கு முன்னாடி நித்திய ஸ்துதிக்கிரியை வணங்கி பாடுறாங்க. திருப்பலி முடிந்ததும் நித்திய ஸ்துதிக்கிரியை வணங்கி பாடுறாங்க. ஒவ்வொரு தலைவெள்ளிக்கிழமையும் நற்கருணை ஆராதனை, சில ஊர்களில் சனிக்கிழமை இவ்வளவு நடக்குதுங்க. அந்த கோயில்ல நடந்த பின்னால அதே மக்கள் தான் நித்திய ஸ்துதிக்கிரியை பாட, அதே மக்கள் தான் நற்கருணை அதே. அவங்கள்ட்ட கேட்டா கடவுள் எங்க இருக்காருன்னா, எங்களுக்குள்ள இருக்கிறார், எல்லாருக்குள்ள இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கார். இவ்வளவு வேதனையான விஷயம் பாருங்க. நம்முடைய திருச்சபையினுடைய போதனை என்ன? முதன்மையாக, மூலமாக, முக்கியமாக கடவுள் நற்கருணையில் உயிரோடு இருக்கிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மோடு நற்கருணையில் உயிர் வாழ்கிறார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஆனா இந்த சத்தியமும் உண்மையும் தெரியாததுனால நமக்குள்ள எவ்வளவு விளைவுகள், பாதிப்புகள். முக்கியமா பாருங்களேன், குடும்பங்கள்ல எவ்வளவு பிளவுகள், உடைவுகள், சாபங்கள் நம்ம குடும்பங்கள்ல. கத்தோலிக்க திருச்சபைக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இன்னும் சொல்ல போனா, ஒரு ஊருக்கு சமீபத்தில் போயிருக்கிறேன். ஒரு கிராமம் தான், பஸ்ஸே போகாத ஊர் தான். அவங்கள்ட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, நாங்க திருப்பலி முடிந்ததும் கோயிலை பூட்டிட்டு சாவியை கொண்டு போயிடுவோம். அடுத்த நாள் ஜபத்துக்கோ திருப்பலிக்கு வரும்போது தான் கோயிலை திறப்போம். அந்த ஊர்ல, அந்த கிராமத்துல நற்கருணை ஸ்தாபகம் இருக்குது. ஏன்னா நம்முடைய திருச்சபையில நற்கருணை ஆண்டு ஏதாவது ஒன்று வந்திருக்கும் இடையில. என்ன பண்ணிட்டாங்க, பங்கு கோயிலில் மட்டும்தான் நற்கருணை ஸ்தாபகமா? எல்லா ஊர்களுக்கும் நற்கருணை ஸ்தாபகத்தை கொடுப்போம், ரொம்ப தாராளம் கொடுத்தாச்சு. ஆனா நற்கருணை ஸ்தாபகம் கொடுத்த ஊர்கள்லாம் நற்கருணையை பற்றி மறைக்கல்வி யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? அந்த மறை உண்மைகளை சொல்லி கொடுத்தாங்களா? நற்கருணை ஆண்டவர் எப்படி உயிரோடு இருக்கிறார், நாம் அவருக்கு என்ன செய்யணும், நற்கருணை சந்திப்புனா என்ன, ஆராதனை என்ன சொல்லி கொடுத்தாங்களா? இப்ப எப்படி நாவல வாங்கினோம், இனிமே கையில வாங்க, அவ்வளவுதான். கையில வாங்க, கையில கொடுக்கப்படும். ஏன் கையில, அது எப்படி வாங்கணும், அதெல்லாம் கிடையாது. திடீர்னு சொல்லுவாங்க, எல்லாரும் நாக்குல வாங்க, இன்னும் வாங்கிடணும். திடீர்னு சொல்லுவாங்க, எல்லாரும் கையில வாங்க, வாங்கிடும். ஏதாவது போதனை உண்டா? இதுதான் முக்கியமானது. அப்போ எல்லா ஊர்களையும் கிளை பங்குகள்ல புற நற்கருணை ஸ்தாபகம். அப்போ நற்கருணை ஸ்தாபகங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனா என்ன நடக்கு தெரியுமா? நிறைய ஆலயங்கள்ல, பங்கு கோயில்களையும் நற்கருணை ஆண்டவர் கைவிடப்பட்டவராய், அனாதையாய், தனிமையில், வேதனையில் இருக்கார். நீங்க இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க வந்து சாவு இருக்காது. இப்ப இயேசு அந்த ஊருக்கு போனார், பேதுரு மாமியார் காய்ச்சலா கிடக்கிறார், காய்ச்சல் நீங்கியது. யாயிர் மகள் செத்தே போனாள், உயிர் கொடுத்தா. லாசருக்கு உயிர் கொடுத்தா. அங்க சாவு இருக்காது. இயேசு இருக்கிற இடத்துல வாழ்வு இருக்கும். நீங்க சக்கேயு நிலை வாழ்வை இழந்திருந்தார். இயேசு அந்த ஊருக்கு போனார். சக்கேயுக்கு மட்டும் இல்ல, குடும்பம், வீடு, எல்லாத்துக்கும் நிலை வாழ்வு கிடைச்சது. என்ன சொல்லுங்களேன், ராத்திரி பூரா மீன் பிடிக்கிறாங்க, மீன் கிடைக்கல. குடும்பம் எப்படி வாழும்? வறுமை, தரித்திரம். இயேசு அந்த ஊர்ல இருந்தார். வலை கிழியும் அளவுக்கு, படகுகள் நிரம்பும் அளவுக்கு மீன் கிடைத்தது. அப்ப இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே சாவு, சாபம், இருள் இருக்காது, வாழ்வு தான் இருக்கும். ஏன்னா நற்கருணை பேழை வாழ்வின் நீரூற்று. இங்க திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அது இன்னொரு நாளைக்கு சொல்றேன். அதுல அழகா சொல்லப்படுகிறது. நற்கருணை பேழை
அந்த வாழ்வின் நீரூற்று இருக்கிற இடங்கள் எல்லாம், எல்லா தெருக்களிலும் வாழ்வின் மரம் இருக்கும், எல்லா தெருக்களிலும் சாபம் இருக்காது. அப்ப ஏன் நம்ம ஊர்கள்ல, நம்ம தெருக்கள்ல சாபம், தீமை, பிரிவு, உடைவுகள் எல்லாம் இருக்குன்னு சொன்னா, நற்கருணை பேழையில இயேசு உயிரோடு இருக்கிறார், நற்கருணை பேழையில் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இல்லை. நம்ம கோயில்கள் பாருங்க, பெரும்பாலும் ஒரு சமுதாய கூடமா மாறிடுச்சுங்க. அது பங்கு கோயிலோ எந்த கோயிலோ, ஏன்னா அந்த கோயில்ல தான் டான்ஸ் ப்ரோக்ராம், கலை நிகழ்ச்சிகள், பாராட்டு கூட்டங்கள், நன்றி அறிவிப்புகள், இன்னும் சில கோயில்கள்ல அசனம், அன்னதானம் எல்லாம். அங்க திருப்பலி நடக்கும், அந்த கோயில்ல நற்கருணை ஸ்தாபமும் இருக்கும், இதுவும் நடக்கும். அப்ப நம்பிக்கை இல்லாததுனால இது நடக்கா, இது நடக்கிறதுனால நம்பிக்கை இல்லாம போச்சா? இன்னும் சில இடத்துல பாருங்க, பெரிய கோயில் ஒண்ணு இருக்கும், பக்கத்துல ஒரு சிற்றாலயம். ஏன் பெரிய கோயில் இருக்கும்போது எதுக்கு சிற்றாலயம்? அந்த பெரிய கோயில்ல மாதாவுக்கு நகைலாம் போட்டிருக்காங்க, உண்டியல் பெரிய பெட்டி. அதனால என்ன செய்ய, கோயிலை போட்டு நற்கருணை ஆண்டவர் அவர் ரோட்டில் உள்ள கிடந்துட்டு போறாரு, அது அனாதை கிடக்கட்டும், கதவை பூட்டிட்டு திறக்கவே திறக்காத, இன்னொரு சிற்றாலயத்தை ஒண்ணு வச்சுக்கோ. என்னங்க இது? என்ன என்ன ஆகுது? சில ஊர்களில் பாருங்க, பெரிய ஆலயம் திறந்திருக்கு, சிற்றாலயம் திறந்திருக்கு, 2 கோயிலும் திறந்திருக்கு, 2 கோயிலுக்கும் நாதி கிடையாது. ஆண்டவர் இயேசு கைவிடப்பட்ட அனாதையாக வேதனையோடு இருக்காரு பாருங்க. நமக்காக இயேசு பிறந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார், நமக்காக உயிரோட வாழ்கிறார். அன்னைக்கு கலிலேயாவிலும் ஆண்டவர் எங்கெல்லாம் சென்றார், எல்லா ஊர்களிலும் என்ன செய்தாரோ அதை செய்யறதுக்காகத்தான் உயிரோட இருக்கிறார். ஆனா அந்த நம்பிக்கை இல்லாதது ஒன்று, நான் வாழ்வை இழந்தது ஒன்று, இன்னொன்று இயேசு கைவிடப்பட்ட வேதனையில் இருக்கிறார். இயேசுனுடைய இந்த 3 ஆண்டு பணிகள்ல பாருங்களேன், அவர் எங்க போனாலும் ஈ மொய்த்த மாதிரி கூட்டம், அவரை சாப்பிட கூட விட மாட்டாங்க, சுத்தி 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 கூட்டம், அவ்வளவு கூட்டம் அவருக்கு இருந்துச்சு. இன்னும் பாக்குறோம் பாருங்களேன், சீடர்கள்ட்ட சொல்லிட்டாரு, எப்பா இவங்க சாப்பிட விட மாட்டாங்க, நம்ம இருக்க விட மாட்டாங்க, நம்ம எஸ்கேப் ஆகி இன்னொரு இடத்துக்கு போயிடுவோம். இயேசு யார்கிட்டையும் சொல்லாம, சீடர்கள் யார்கிட்டையும் சொல்லாம எஸ்கேப் ஆகி இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அவங்க போறதுக்குள்ள கூட்டம் அங்க போய் நின்றுச்சு. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க ஈ வைத்ததை போல கூட்டம் இருந்தது. அப்ப இன்னைக்கு நம்முடைய ஆலயங்களிலே, நற்கருணை பேழையிலே, நற்கருணை ஸ்தாபகத்திலே அவர் தனிமையிலே, கைவிடப்பட்ட வெறுமையில வேதனை இருக்காருன்னு என்ன அர்த்தம்? அதே இயேசுதான். ஆனா நமக்கு நம்பிக்கை இல்லை. மீண்டும் சொல்றேன், இந்த நம்பிக்கை இல்லாததுனாலதான் நம்முடைய குடும்பங்களில் சீரழிவு, திருச்சபைக்கு மிகப்பெரிய பின்னடை. கனடா நாட்டை சார்ந்த ஒரு புனிதர், முத்தி பேர் பெற்ற டினா பெல்லாங்கர், அவங்க சொல்றாரு, ஒரு ஆன்மா தூய நற்கருணை கொண்டிருக்கிற வளமையையும் வாழ்வையும் புதையலையும் புரிந்து கொண்டால், அந்த அறிவும் அந்த விழிப்புணர்வும் உண்டாக்கக்கூடிய கொடிய தூய பசி, அது என்ன செய்வாங்களா, அந்த ஆன்மாக்கள் போய் செராபி மன்னாவை அள்ளி உண்பார்கள். என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு ஆன்மா நற்கருணையில எவ்வளவு வாழ்வு வளமை புதையல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா, அந்த அறிவு உண்டாக்கக்கூடிய கொடிய பசி, ஒரு புனித பசி, அவங்களே கோயில்ல போய் நற்கருணை திறந்து எடுத்து உண்ண ஆரம்பிப்பாங்களாம். அதனால என்ன சொல்றாங்கன்னா, நற்கருணை பேழைகள் பெரிய மதில் சுவர் கட்டி பாதுகாக்கப்பட வேண்டியிருக்கும். இன்னொரு கருத்தையும் சொல்றாங்க, இரவிலும் பகலிலும் ஆலயங்கள் ஆராதனை செய்பவர்களால் நிரம்பி வழியும். எப்போ நற்கருணை கொண்டிருக்கிற வாழ்வை வளமையை ஒரு ஆன்மா புரிந்து கொண்டார். அப்ப இன்னைக்கு பகல்லையும் இரவிலையும் கோயில்ல யாரும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மோடு நற்கருணையில் வாழ்கிறார் என்கிற நம்பிக்கை கத்தோலிக்க திருச்சபைகளை பெரும்பாலும் இல்லைன்னு சொல்லுங்க. அப்பதான் உருப்புறதுக்கு வழி இருக்கும். யாருக்கெல்லாம் இல்லை அதை நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும். அப்போ நற்கருணையை அன்றைக்கு இயேசு இருந்ததை போல, இயேசுவை சுற்றி ஈ மொய்த்ததை போல இன்றைக்கு மக்கள் சூழவில்லை என்றால் நமக்கு நம்பிக்கை குறைவு. அப்ப 2 காரியம் நடக்க பாருங்க. ஒன்று, குடும்பங்களுக்கு வாழ்வு இழந்து நிற்கிறது, திருச்சபை மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கிறது. இதையெல்லாம் விட கொடுமை,
என் ஊருக்காக, என் குடும்பத்துக்காக என்னோடையே வாழ்கிற ஆண்டவர் இயேசு நாதி இல்லாத, ஒரு காக்கா கூட போக முடியாத அனாதையாக கைவிடப்பட்டவராக இருக்கிறார். நீங்க ஸ்பெயின் நாட்டுல ஒரு புனிதர், மிக வித்தியாசமான ஒரு புனிதர், புனித மனுவேல் கொன்சாலஸ் கார்சியா. புனித மேனுவேல் கொன்சாலஸ் கார்சியா. இவர் ஆயராக இருந்தார். அப்ப ஆயராக இருக்கிறவர் சொன்னாரு, நான் என் ஆயர் பணியில் ஏழைகளின் ஆயராக, சுற்றுச்சூழல் ஆயராக, சமூக மாற்றத்தின் ஆயராகலாம் நான் இருக்க விரும்பவில்லை, நான் இருக்க போவதில்லை. மாறாக கைவிடப்பட்ட நற்கருணை பேழையின் ஆயராக இருக்க விரும்புகிறேன். கைவிடப்பட்ட நற்கருணை பேழையின் ஆயராக இருக்க விரும்புகிறேன். வேற எதுக்கு எனக்கு தேவையில்லை. ஏன்னா இவர் பங்கு தந்தையா ஒரு பங்குக்கு போகும்போது நற்கருணை பேழை நூலாமட செல்லந்தி வேலை அடிச்சு தூசியா கிடந்தது. உள்ள நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். இவர் போய் முதல்ல எல்லாம் சுத்தம் பண்ணி, அந்த பீடத்தை சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்தா அவர் கோயில்ல மட்டும் இல்ல, அநேக கோயில்கள்ல இதான் நிலைமை. அவருக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்தார். புனித மனுவேல் கொன்சாலஸ் கார்சியா சொல்றாரு, 2 காரியங்களை சொல்றாரு. ஒன்னு அவச்செயல், இன்னொன்னு தூய செயல். என்ன சொல்றாரு? என்னுடைய ஆயர் என்கிற என்னுடைய வாழ்விலே எனக்கென்று ஒரு வேதனை உண்டாகும் என்றால், ஒரு சிறிய அவச்செயல், ஆனால் அதுதான் எல்லா அவச்செயலும் பெரியது. அதுதான் எனக்கு வேதனையை கொடுக்கும். அந்த அவச்செயல் என்ன தெரியுமா? நற்கருணை பேழை யாரும் இல்லாமல் கைவிடப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிகிற போது உண்டாகிற வேதனை. அதே நேரத்தில் என் ஆயர் வாழ்வில் எனக்கு பெரிய ஆனந்தம் என்னவென்றால், நற்கருணை பேழையோடு யாராவது ஒருத்தர் துணையாக இருக்கிறார்கள் என்கிற தூய செயல் எனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும். பாருங்க, அந்த ஆயருக்கு இருக்கிற நம்பிக்கையை பாருங்களேன். அவருக்கு வேதனை மறை மாவட்டத்தில் பணம் இல்லையே, சாதி பிரச்சனை இருக்க, குழப்படி இருக்க, அதெல்லாம் இல்லை. அவருக்கு வேதனையை கொடுக்காது. அவருக்கு ஒரு வேதனை என்று சொன்னால் ஒரு அவச்செயல். நற்கருணை பேழை யாரும் இல்லாமல் கைவிடப்பட்டு நிற்காது. ஆனால் ஆனந்தம் என்ன தெரியுமா? தூய செயல். நற்கருணை பேழையோடு யாராவது ஒருத்தர் துணையாக இருக்கிறார் என்பது ஆனந்தம். இதுதான் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையும் ஆன்மீகமா மாறும். ஏன்னா இன்றைக்கு மிகப்பெரிய பின்னடைவை நம்முடைய திருச்சபை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபை ஒன்றும் வளரலைங்க, உலகத்திலையும் வளரலை, தமிழ்நாட்டிலையும் வளரலை. தெரிஞ்சது முக்கியமான காரணம் என்ன? இப்படி நம்பிக்கை இருந்தா எங்க விளங்கும்? இருக்கிறவங்களுக்கே நம்பிக்கை இல்லை, இதுல வேற யார் இங்க வருவா? இன்றைக்கு சரியான நேரம். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல, காரணம் பெற்றோர்களுக்கு தெரியாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், தமிழக திருச்சபையில 40 ஆண்டுகளாக மறைக்கல்வி கிடையாது. மறைவுரைகள் எல்லாம் இதிகாசங்களாக, புராணங்களாக, இலக்கியங்களாக, நகைச்சுவைகளாக, மேடை பேச்சுகளாக மாறி போச்சு. மறைக்கல்வி கிடையாது. அப்ப என்ன ஆகும்? அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலைமையில இருக்கிறோம் இப்போ தமிழக திருச்சபை. நீங்களும் நான் தான் திருச்சபை. நம்ம விழிக்கவில்லை என்றால் மிகப்பெரிய கொடிய விளைவுகளை குடும்பங்களும் இந்த திருச்சபையும் சந்திக்க போகிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்க்கிறோம், கைவிடப்பட்ட நற்கருணை பேழை. இப்ப நீங்க என்ன செய்யணும்? நாம் இந்த நற்செய்தியை அறிவிக்கணும். எது நற்செய்தி? நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மோடு நற்கருணை பேழையில் உயிரோடு வாழ்கிறார். நீங்க நற்செய்தி பணியாளர்களுக்கும் நான் அதைத்தான் சொல்றேன், நற்செய்தி எல்லாம் அறிவிங்க. ஆனா நீங்க அறிவிக்கிற இயேசு எங்க இருக்காருன்னு சொல்ல வேண்டாமா? இல்லைன்னா உங்களுக்கு மற்ற சபை பணியாளர்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களும் தான் இயேசுவை பத்தி அறிவிக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதெல்லாம் நற்செய்தி பணியாளர்களுடைய முதன்மையான பணி என்ன தெரியுமா? இயேசு எங்க இருக்கிறாருன்னு சொல்லுங்கப்பா. தமிழ்நாடு பூரா சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க நற்செய்தி வேற லெவலுக்கு போயிடும். இயேசுனா இயேசு எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. அவர் தூணில் இருப்பா, துரும்புல இருக்கா சொல்ல போறீங்களா? எனவேதான் நான் முதலாவது நற்செய்தி அறிவிப்பு, நீங்க சின்ன சின்ன ஃப்ளெக்ஸ் அடிச்சு எல்லா இடத்துலையும் வைங்க, கோயிலில் வைங்க, வீடுகளில் வைங்க, எழுதி வைங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மோடு நற்கருணை பேழையில் உயிரோடு இருக்கிறார். இது முதலாவது இப்படி நம்ம செய்யணும். அப்படின்னா யாராவது உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனைன்ட்டு வராங்க, இல்லை நீங்க யாராவது பிரச்சனைன்னு பாக்குறீங்க, ஒரு காய்ச்சலோ நோயோ குடும்பத்துல கஷ்டமோ சாவமோ தருத்திரமோ, இயேசு நற்கருணையில உயிரோட இருக்கிறாரு, எங்க ஆண்டவர் இருக்காரு, போங்க கூட்டிட்டு வாங்க, மீதி அவர் பார்த்துடுவார். கொண்டு வரணும், நற்செய்தி அறிவிக்கணும். இரண்டாவது என்ன செய்யணும்னா, உங்க ஊர்ல இருக்கிற நற்கருணை பேழை எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. தூசி அடைஞ்சு, நூலாமடை அடைஞ்சு, அதுக்கு ஒரு துணி வச்சிருப்பாங்க, அது என்ன கலர்ல இருக்குன்னு பாருங்க. வெள்ளையா இருந்து இப்ப கருப்பா மாறி இருக்கா? இந்த பீடம் எப்படி இருக்குன்னு பாருங்க.
ஏன்னா நான் தமிழ்நாடு பூரா போய் பார்க்குறேன் பார்த்தீங்களா, வேதனையாக இருக்குங்க. ரொம்ப வேதனையாக இருக்கு. ஒரு ஊரில் கோயில் கொடியேற்ற கூப்பிட்டுருக்காங்க, ஒரு பங்கு கோயிலில் கொடியேற்ற கூப்பிட்டாங்க. அப்போ திருப்பலி ஆரம்பிக்கும் போது கொடியை பீடத்தில் வச்சுருக்காங்க. அந்த பீட துணியை பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல கோமண துணி, அது மாதிரி ஒரு துணி, அழுக்கு துணி. இங்கிட்டு தண்ணலாம் அங்கிட்டு போகுது, அந்த பக்கத்துலாம் இங்கிட்டு போகுது. அதுதான் பீட துணி, கொடியேற்ற தன்னைக்கு. நான் அப்புறம் கொடியேற்ற போகும்போது உபதேசியாரை கூப்பிட்டேன். இந்த பாரு, நான் திரும்பி வர்றதுக்குள்ள பீடத்தில் துணி மாற்றி பீடம் ஒழுங்காக இருக்கணும், இல்லைன்னா பூசை வைக்க மாட்டேன் சொல்லிட்டு போனேன். கொடியேற்றிட்டு வரேன், சூப்பராக இருக்கு பீடம், சூப்பராக இருக்கு. இப்போ என்ன, எல்லாமே இருக்குங்க. ஆனால் அந்த நம்பிக்கையும் அந்த ஆங்கிலத்தில் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த உணர்வு இல்லை. இயேசு இந்த பீடத்துக்கு வரப்போறாரு, இயேசு இந்த பீடத்தில் பிறக்க போறாரு, அது இல்லையே. நிறைய ஆலயங்கள் நான் சொன்ன கதையாக சொல்லலாம், வேதனையா இருக்கு. அந்த பீடத்தில் பயன்படுத்தக்கூடிய துணிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ. அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், நற்கருணை பேழை எப்படி இருக்கு, அது சுத்தமா இல்லையா, நீங்களே போய் தொடங்க. அந்த பீடம் சுத்தமா இல்லையா, அதை தொடச்சி வைங்க, சுத்தப்படுத்துங்க. மூன்றாவது நம்ம செய்ய வேண்டிய வேலை, நற்கருணை ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு நம்ம மக்களுக்கு ஏற்பாடு செய்யணும். நீங்க உங்க அன்பியத்தில் பேசுங்க, உங்க பக்த சபையில பேசுங்க. காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் கோயிலுக்கு வரணும். பகல்ல முதியோர்கள், பெண்கள் அவங்க வரணும். மாலையில மற்றவங்க வரணும். இப்படி காலையிலிருந்து இரவு வரைக்கும் நற்கருணை ஆண்டவர் தனியாக இருக்கக்கூடாது. அப்போ நீங்க எவ்வளவு நேரம் கிடைக்கும், நீங்க போய் இருங்க, அவரோட இருங்க. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தூரங்க, நடக்க முடியல, ஆட்டோவில் போகணும், காசு செலவாகும். பாருங்க, நீங்க உயிரோட வாழ்றதுக்கு அவர் தான் காரணங்க. உங்களுக்கு வீடு கொடுத்து, வேலை கொடுத்து, எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆட்டோவுக்கு காசு இல்லை, கோயில் தூரமா இருக்கு, கதையெல்லாம் பேசுவாங்க. நீ போனா உனக்கு காசு கொடுக்க மாட்டாரா, நீ கோயிலுக்கு போகணுங்க உனக்கு வண்டி கொடுக்க மாட்டாரா, ஏன்னா நம்பிக்கை இல்லையா, அதான காரணம். அப்ப நம்ம என்ன செய்யணும், முதல்ல நான் நற்கருணை ஆண்டவரை கைவிடப்பட்டவராக நான் விட மாட்டேன். ஏன்னா யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 32வது வசனத்துல இயேசு சொன்னார், ஒரு காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, நீங்கள் சிதறடிக்கப்பட்டு அவரவர்கள் வீடுகளுக்கு ஓடி போவீர்கள், என்னை தனியாக விட்டு விடுவீர்கள். இயேசுனுடைய வார்த்தை. காலம் வந்தே விட்டது. திருப்பலி முடிஞ்சதும் துண்டை காணும், துணியை காணணும்னு அவர் எக்கேடு கெட்டு போறாருன்னா வீட்டுக்கு ஓடி போறது, திரும்ப அடுத்த நாள் திருப்பலிக்கு, அடுத்த வாரம் திருப்பலிக்கு தான். நான் என்ன சொல்றேன், ஒரு கோயில்ல திருப்பலிக்கு மட்டும்தான் மக்கள் வருவாங்கன்னா ஏன் நற்கருணை பேழைங்க, எதுக்காக நற்கருணை பேழை, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சிஎஸ்ஐ கோயிலெல்லாம் நற்கருணை பேழை இருக்காச்சு, திருவிருந்துக்கு வராங்க, போயிருந்தாங்க, முடிஞ்சு போச்சுலாம். அப்போ இன்றைக்கு நான் மக்களை, அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து, போதனையை கொடுத்து, விழிப்புணர்வை கொடுத்து, ஆலயத்தில் நற்கருணை ஆண்டவரோடு மக்கள் இருக்க வேண்டும். நீங்க வர ஆரம்பிச்சுட்டுன்னா உங்க வாழ்க்கை மாறும் பாருங்க, அற்புதம் நடக்கும் பாருங்க. இதை பார்த்து எல்லாரும் வருவாங்க, மற்ற சபை, மற்ற மதம் எல்லாரும் வருவாங்க. அதை நம்ம ஏற்பாடு செய்ய வேண்டும். அது நம்முடைய முக்கியமான தலையான பணி. கைவிடப்பட்டு தனிமையில் இருக்கிற இயேசுவுக்கு நாம் அன்பாய், ஆறுதலாய் உடன் இருக்க வேண்டும். அவரை நம் வீடுகளுக்கு அழைக்க வேண்டும். நம் வீதி எங்கும் அந்த வாழ்வில் நீரூற்று பாயம். சப்போஸ் இது நடக்கலை, நீங்க நற்கருணை பேழையை சுத்தம் பண்ண முடியல, கோயிலுக்கும் எவனும் வரமாட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியல, கோயிலை பூட்டிட்டு போட்டு போயிருந்தாங்கன்னா தயவு செய்து அந்த ஊர்ல இருக்கிற நற்கருணை ஸ்தாபத்தை எடுத்துருங்க. அந்த ஊருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா கோயிலை பூட்டிட்டு போறாங்க, யாருமே இல்லை, அவர் கைவிடப்பட்டவராய் உள்ள இருக்காருன்னா எதுக்கு அந்த ஊருக்கு நற்கருணை ஸ்தாபம்? பங்கு தந்தையிட்ட சொல்லி வெளியே எடுத்துருங்க, வேண்டாம், தேவையில்லை. ஏன்னா அவராவது மகிழ்ச்சியா இருப்பார், அவராவது வேதனை இல்லாமல் இருப்பார். இன்றைக்கு முக்கியமாக புனித மனுவேல் கொன்சாலஸ் கார்சியா சொன்னார, அந்த ஆயர் சொன்னார, நான் கைவிடப்பட்ட நற்கருணை பேழையின் ஆயர். இன்னைக்கு நம்ம அந்த விருது வாக்கு எடுப்போம். நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்போம். நான் கைவிடப்பட்ட நற்கருணை பேழையின் நண்பனாக நான் உடன் இருப்பேன். இது என் வாழ்வின் லட்சியம். நீங்க செய்ய பாருங்க, உங்க வாழ்க்கை மாறிடுங்க, அற்புதமாக மாறும். மக்கள் இதை பின்பற்றினாங்கன்னா கிராமங்கள், ஊர்கள், பங்குகள் எல்லாம் மாறிடும். நீங்க அன்றைக்கு 3 ஆண்டுகள் இயேசு பணியில மொய்த்ததை போல மக்கள் மொய்த்தாங்க பாருங்க. முத்தி பேர் பெற்ற டினா பெலாகரா தான். ஆன்மா தெரிஞ்சிருச்சுன்னா, நற்கருணையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஆராதனை செய்பவர்கள் இரவும் பகலும் ஆலயத்துல நிரம்பி வழிவார்களாம். இன்னைக்கு நமக்கு இந்த முக்கியமான பணி இருக்கு, நம்ம செய்யணும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பவுல் சொல்றார்,
எல்லாரும் தம்மை சார்ந்தவற்றையே தேடுகிறார்களே தவிர இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடுவதில்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவற்றை தேடுவோம், அவரோடு இருப்போம், அவர் அன்பு செய்வோம். நான் மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய நம்பிக்கை நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மோடு நற்கருணைகளை உயிர் வாழ்கிறார். எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், உயிர்ப்பின் தொடர்ச்சியாக என்னோடு நற்கருணையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. நற்கருணை ஆண்டவர், நற்கருணை பேழையில உயிரோடு இருக்கிறவர், அந்த வாழ்வின் நீரூற்று எல்லா ஊர்களிலும் வீதிகளிலும் குடும்பங்களிலும் தமிழக திருச்சபை முழுவதுமாக வாழ்வின் மரங்கள் செழித்து வளரட்டும். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களோடு இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.